நல்லா வந்து அரசியல் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க, ஒருத்தவங்க தோத்துக்கிட்டே வருவாங்க அப்படின்ட்டு. இந்த அரசியலில் திருப்பி மீண்டு வரணும், அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா யாகவேலி. அன்னைக்கு யாகவேலியில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு யாகவேலியில் எது வேணாலும் யாகவேலியில் கிடைக்கும். நம்ம குறுகிய காலத்தில் அரசியல் இருக்கிறோம், நம்ம குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரணும் செய்யணும் அப்படின்னா நமக்கு திசா புத்தி பார்த்து நம்ம யோகத்தில் நம்ம குலதெய்வ அருளால பிரித்திங்கா தேவி யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரித்திங்கா தேவி யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த காரியத்தில் யாகவேலியில் கலந்துக்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. அரசியலில் நீங்கள் நல்லா எல்லா திறமையும் இந்த அரசியலில் தோற்று போகிறீங்க வைக்கிறீங்க, எல்லாம் இது இருந்து எனக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, யாகவேலியில் கலந்துங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு 3-4 யாகம் கலந்துங்க. ஒரு 21 நாள் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம். இல்லை நம்ம முன்னோரு கர்மா இருக்கா அப்படின்னா சில பூஜை சொல்கிறோம், 21 நாள் மாற்றி கொடுக்குறோம். சில விஷயம் கிரககுல கட்சிக்கு அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆகிறதும் எம்பி ஆகிறதும் பதவி கிடையாது. ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதும், இன்னைக்கு ஒரு பூத்து கமிட்டி போடுறதும், ஒரு பூத்தில் வேலை செய்யறதும், இப்போ எலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அப்போ அதில் உங்களை ஒதுக்குவாங்க இருக்காங்கல்ல, நீங்கள் எல்லா திறமையும் ஒதுக்குறவங்க இருப்பாங்கல்ல. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம், உங்களை கொண்டு அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயமாகும், உங்களை கொண்டு வந்து அந்த காரியம் சித்தியாகும் அப்படின்னு நினைக்கும் போது சில விஷயம் பண்ணி தரீங்க. நேரில் வந்து சந்திங்க, சில பூஜை பண்ணுறது, சில யாகவேலி நடத்துகிற யாகவேலியில் கலந்துங்க, அதில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்குங்க. சிவாய நம.